n இஸ் ஈக்குவல் டு 6ன்னு இருக்கும் பொழுது தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அசலின் 30%க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போனா இங்கே அசல் வந்து கொடுக்கலையா, ஸோ அதை நம்ம என்னென்னு எப்போதும் போல் வச்சுக்கலாம், இஸ் ஈக்குவல் டு பின்னு வச்சுக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, 6 ஆண்டுகளுக்கான தனி வட்டியானது. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்குது, அசலின் 30%. அப்போ அசல் வந்து நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், பி. அப்போ பியின் 30%ஆக இருக்குது அப்படின்னு இந்த ஹிண்ட்டை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை ஆண்டுகளில் அசலும் தனி வட்டியும். அப்போ n கேட்டிருக்காங்க. எப்போம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபல் அமௌண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துலேயுமே இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அப்போ வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும். அப்போ தானே இதில் அப்ளை பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஹிண்ட்டில் இருந்து நம்ம என்ன எழுதியிருக்கோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பியின் 30%. இதை எப்படி எழுதலாம்,